சிவாய நம. வாழ்க்கையில் ரொம்பவே கணவர் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது. கணவர் ரொம்ப குடிக்கிறாங்க, சொல் பேச்சு கேட்கறது இல்லைன்னா ரெண்டு விஷயங்கள். மனைவியால் கணவர் நிச்சயமாக திருந்தலாம். எப்படி முறையாக அவங்களுக்கு சொல்லணுமோ அதுக்கேற்ற மாதிரி சொல்லலாம். முதல் ஏன் குடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கங்க. நோவாலியா, சுகத்தாலியா, இல்லை அவங்களுக்கு பிரச்சனை வேலை விஷயமா, பண விஷயமா, கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கங்க. முடிஞ்சால் அதற்குள்ளவே சரி பண்ண பாருங்கள். சுகத்துக்காக தான் நான் குடிக்கிறேன்னா அவங்க என்றைக்குமே திருந்த மாட்டாங்க. கஷ்டத்துக்காக நான் குடிக்கிறேன்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் பெற மாட்டாங்க. இல்லை எனக்கு நோவுக்காக குடிக்கிறேன்னா அந்த நோவு தீரவே தீராது. எனக்குள்ள ஒரு பிரச்சனை, எனக்கும் என் மனைவிக்கும் அண்டர்ஸ்டாண்ட் இல்லைன்னா அதை சரி பண்ண பாருங்கள். குடித்தா எதுவுமே சரியாகாது. குடின்றது வாழ்க்கை இல்லை. குடிக்காமலே வாழ்ந்து சாதிக்கலாம். அதற்கு முருகனிடம் ஒரு செவ்வாய்க்கிழமையும் மா இலை தீபம் ஏற்றி என்னுடைய கணவர் குடிக்கக்கூடாதுன்னுட்டு பிரார்த்தனை செய்யுங்க. அவருக்கும் சில அறிவுரை சொல்லுங்கள். கடவுள் நிச்சயமாக அவருக்கு வழிகாட்டலாக இருப்பாங்க. அதே போல் கணவர் மனைவி பேச்சை கேட்கணும். மனைவி கணவர் பேச்சை கேட்டால் குடும்பத்தில் இந்த குடிப்பழக்கம் நிச்சயமாக குறையும். அதை பார்த்துக்கங்க, சரியாயிடும். சிவாய நம.